வணக்கம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா உயிர் பலிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தியாகம், சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டு உயிர்களை தியாகமா கொடுக்குறாங்க. இந்த தியாகம் சாக்ரிஃபைஸோட உண்மையான அர்த்தம் என்ன, யாருக்கா தெரியுமான்னு தெரியல. அதாவது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதாவது இருக்கத்திலே மனுஷ பிறவிதான் உயர்ந்த பிறவி. அந்த பிறவிய கடவுள் நமக்கு கொடுத்ததுக்காக நம்மதான் தியாகம் பண்ணிக்கணும். அடுத்த உயிரை தியாகம் பண்றதுல எப்படி தியாகம் ஆகும்? அந்த ஆடோ மாடோ இல்ல கோழியோ என்ன பலி கொடுங்கன்னு கேட்டுச்சா? இல்ல அதை விருப்பத்துக்குதான் நீங்க சொல்றீங்களா? கிடையாது. நாம அதோட விருப்பம் இல்லாம கொண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு கடவுள் உங்களை மனுஷனா படிச்சதுக்கு நீங்க அவருக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட தியாகம் பண்ணுங்க. நிறைய பேர் முடிய மட்டும் தியாகம் பண்றீங்க. ஏன்? அது திருப்பி வளரும் இல்ல. ஏன் கைய வெட்டீங்க, காலை வெட்டீங்க, அதெல்லாம் திருப்பி வளராது. ஏன்னா கடவுள் உங்களை நல்ல பிறவியா படைச்சிடுச்சு. நீங்க உங்களை தியாகம் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற கோபம், பொறாமை, பேராசை, கொலவெறி, காமம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தியாகம் பண்ணுங்க. அதுதான் உண்மையாலுமே தியாகம். ஆடு மாடுகள் ஆடு மாடா பிறந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், தியாகம் பண்ணுங்க சொல்லல. அதுங்கெல்லாம் வாழ்ற வாழ்க்கையை நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த உயிர்களை நீங்க தியாகம் பண்றதுல எப்படி தியாகம் ஆகும்? தயவு செய்து தியாகம்ன்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. இன்னொரு உயிரை கொள்ற தியாகம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை மாத்தி நல்லதை கொண்டு வாங்க. அதுதான் உண்மையான தியாகம். நன்றி.